रामानुजदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிவன் உரைத்த துய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம 209வது சூத்திரம் நம்ம பார்க்கணும். அதான் இப்போ இதுக்கு முன்னால் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, எப்படி இந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் அந்த மந்திர திரயம் அப்படின்னு சொல்லக்கூட திருமந்திரம் துவயம் மற்றும் சரமஸ்லோகத்தோடு பொருந்தி இருக்கும், எந்தெந்த திவ்ய பிரபந்தம் எதோடு சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் 208. அதாவது இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தான ரகசியங்களோட சேர்த்தி அப்படின்ட்டு, மந்திர விதி அப்படின்னா திருமந்திரம், அனுசந்தானம் அப்படின்னா துவயம், ரகசியம் அப்படின்னாக்கா நம்ம சரமஸ்லோகம், இதோடு எப்படி சேர்த்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே இப்போ இந்த 4 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் செய்ததை இந்த ரகசியங்களோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். நாயனார் காமிச்சிருக்காரு, அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். கொஞ்சம் முதல்ல குழப்பமாக இருந்தாலும் இப்போ பொறுமையாக அப்படியே வரிசையாக பார்த்துட்டா நல்லா புரியும். சூத்திரம் 209, பக்கம் 135. ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களுள் எந்த திவ்ய பிரபந்தத்தில் எந்த ரகசியத்தின் பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் விடையளிக்கப்படுகிறது. இப்போ நம்ம வைஷ்ணவர்கள் கற்றுக்கிறது 3 மந்திரம், திருமந்திரம் துவயம் மற்றும் சரமஸ்லோகம் அப்படிங்கிற 3. இது 3 தான் நமக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறார். நம்ம எப்போ போய் சமாசிரயணம் பண்ணுறோமோ ஆச்சாரியன் திருவடிகளில் வணங்கி நாம் பெறுவது இந்த 3 மந்திரங்கள் தான். நம்ம இந்த பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்று இந்த மந்திர உபதேசம் 1. ஸோ இந்த 3 மந்திரங்கள் ஆழ்வாரோட எந்த திவ்ய பிரபந்தத்தோடு பொருந்தும் அப்படிங்கிறத இங்கே காட்சி கொடுக்குறோம். சூத்திரம் என்ன சொல்லுதுன்னாக்கா, அழிப்பான் அடியேன் அடைக்கலம் சூடிய பொய்யாதானும் அழுந்தார் என்னும் ஸ்வரூப விரோதி நிவிருத்திகளையும் தாமரை உந்தி பெரும் மாமாயன் ஆளாகவே வாழிய என்று பிராப்பிய பலன்களையும் நெறிகாட்டி மனத்துக்கொண்டு கண்ணனால் அடித்து கண்டிலமால் யாதாகில் என்று உபாயத்தையும் சொன்னவை மந்திர ஸ்லோகங்களோடே சேரும் அப்படின்னு அப்படி கலந்து கொடுத்துட்டார். திவ்ய பிரபந்த வரிகளையும் மந்திரங்களையும் சேர்த்து கொடுத்துட்டார். இது நம்ம பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வேண்டியது. இந்த சூத்திரத்தில் அழிப்பான் என்பதிலிருந்து தொடங்கி ஸ்வரூப நிவிருத்திகள் என்பது வரையிலும், அதாவது அழிப்பான் அடியேன் அடைக்கலம் சூடிய பொய் ஆதானம் அழுந்தார் என்று ஸ்வரூப விரோதி நிவிருத்திகளையும் அது வரைக்கும் ஒரு செக்ஷனாக எடுத்துக்கணும்.
அதுக்கடுத்து தாமரை உந்தி பெருமான் என்பதில் தொடங்கி பிராப்பிய பலன்கள், தாமரை உந்தி பெருமான் மாமாயன் ஆளாகவே வாழிய என்று பிராப்பிய பலன்களையும் அது வரைக்கும் ஒரு செக்ஷனாக எடுத்துக்கணும். அடுத்தது நெறிகாட்டி மனத்திற்கொண்டு கண்ணனால் அடித்து கண்டிலமால் யாதாகில் என்று உபாயத்தையும் சொன்னவை மந்திர ஸ்லோகங்களோட சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ முதல்ல இந்த அழிப்பான் என்பதிலிருந்து தொடங்கி ஸ்வரூப நிவృத்தி என்பது வரையில் உள்ளதை இது வந்து என்னது, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த வரிகள். ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி. இப்போது இந்த அழிப்பான் இதெல்லாம் வந்து பாசுர வரிகள். ஸோ ஆழ்வாருடைய எந்த திவ்ய பிரபந்த பாசுர வரிகள் எந்த மந்திரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு அட்டவணையில் வருது. ஆக அழிப்பான் என்பதிலிருந்து தொடங்கி ஸ்வரூப நிவృத்திகள் என்பது வரையிலும் திருமந்திரத்தின் முதல் 2 பதங்களான ஓம் நம ஆகியவற்றின் அர்த்தத்தை விளக்குவன. விளக்கப்பட்டிருப்பது திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்தில். திருவிருத்தம் தான் சுவாமி அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தம். 100 பாசுரங்களை கொண்டது. அது வந்து ரிக்வேதத்துடைய சாரமாக அமைந்திருப்பது. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, திருவிருத்தத்தில் தான் இந்த பாசுர வரிகள் இருக்குது. அழிப்பான் என்பதிலிருந்து ஸ்வரூப நிவృத்தி அது வரைக்கும் வந்து அதில் என்ன சொல்லுதா, திருமந்திரத்தின் முதல் 2 பதங்களான ஓம் மற்றும் நம. திருமந்திரம் என்னன்னு நம்ம நினைவுபடுத்திக்கலாம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது தான் திருமந்திரம் இல்லையா. அதில் வந்து திருமந்திரத்தின் முதல் 2 பதங்களான ஓம் மற்றும் நம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். திருமந்திரத்து என்னது, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமக நாராயணாய அப்படின்னு. இல்லை ஓம்ங்கிறத வந்து நம்ம பிரணவம்னு சொல்கிறோம், நம அப்படிங்கிறது நமசு அப்படிங்கிறோம், நாராயணாய அப்படிங்கிறது நாராயண பதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த அழிப்பான் என்பதிலிருந்து தொடங்கி ஸ்வரூப நிவృத்திகளையும் என்பதில் உள்ளவரை திருமந்திரத்தின் முதல் 2 பதங்களான ஓம் மற்றும் நம ஆகியவற்றின் அர்த்தத்தை விளக்குவன. இவை விளக்கப்பட்டிருப்பது திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தில். ஆகிய திருவிருத்தம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தில் உள்ள பாசுர வரிகள் திருமந்திரத்தில் உள்ள ஓம் மற்றும் நம என்பதன் பொருளை விளக்குவதாக உள்ளது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்தது தாமரை உந்தி பெருமாயன் என்பதில் தொடங்கி பிராப்பிய பலன்கள் என்பது வரை திருமந்திரத்தில் உள்ள நாராயணாய என்னும் பதத்தின் பொருளை உணர்த்துபவை. இப்பொருள் விளக்கப்பட்டிருப்பது எங்கே, திருவாசிரியம் என்னும் பிரபந்தத்தில். இந்த திருவாசிரியம் அப்படிங்கிறது வந்து யஜுர்வேதத்துடைய சாரமாக அமைந்தது. திருவிருத்தம் பார்த்தோம் ரிக்வேதம், திருவாசிரியம் வந்து யஜுர்வேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. இதில் விளக்கப்பட்ட பொருள், திருமந்திரத்தின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணாய. ஆகையால் ஓம் நம 2 மட்டும் திருவிருத்தத்தில், நாராயணாய அப்படிங்கிறது திருவாசிரியம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தில். ஆகையால் திருவெட்டெழுத்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது வந்து ஆழ்வாருடைய எந்த பிரபந்தங்களை சொல்லியிருக்கு, திருவிருத்தம் மற்றும் திருவாசிரியம். ஒன்று வந்து ரிக்வேத சாரம், இன்னொன்று வந்து யஜுர்வேத சாரம். இது வரைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நெறிகாட்டி என்பது முதல் உபாயத்தை சொன்ன முடிய உள்ளது சரம ஸ்லோகத்தின் பொருளாக சொல்லப்பட்டது. இது வந்து பெரிய திருவந்தாதி என்னும் பிரபந்தத்தில் இருக்குது. பெரிய திருவந்தாதி வந்து அதர்வண வேதத்துடைய சாரம். ஆகையால் இப்போ 2 மந்திரங்கள் எடுத்துக்கோங்க. 3 மந்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து திருவெட்டெழுத்து, திரு அஷ்டாட்சரம், அடுத்தது சரம ஸ்லோகம் முதல்ல எடுத்துக்கிறாங்க. துவயத்தை வந்து தனியாக விட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப விரிவாக இருப்பதால். ஸோ இப்போ இந்த திருமந்திரத்தில் ஓம் நம இந்த 2உடைய பொருள் வந்து எதில் சொல்லியிருக்கு, திருவிருத்தம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தில். நாராயணாய அப்படிங்கிறது எதில் சொல்லப்பட்டிருக்கு, திருவாசிரியம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தில். சரம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி அப்படின்னு சொல்லப்பட்ட சரம ஸ்லோகத்தினுடைய பொருள் எங்கே சொல்லியிருக்குன்னா பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தில். அது வந்து அதர்வண வேத சாரமாக உள்ளது. இது வந்து இன்ட்ரடக்ஷன். அந்த முதல்ல வந்து
அந்த முன்னுரை சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து விரிவாக சொல்கிறாங்க, எந்த பாசுரத்தோட வழி எப்படி வந்து அந்த அர்த்தத்தை சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ முதல்ல இதுவும் அதே தான். அடிப்பான் அடியேன் அடைக்கலம் சூடிய பொய் யாதானும் அழுந்தார் என்னும் ஸ்வரூப விரோதி நிவர்த்திகளையும் தாமரை உந்தி பெரு மாமாயன் ஆளாகவே வாழிய என்று பிராபிய பலன்களையும் முதல் பகுதி சூத்திரத்தோட முதல் பகுதி எடுத்துட்டு அதுக்கு விளக்கு வாசகம். ஸோ இப்போ வந்து பாசுரத்தோட எந்த வரி இதை சொல்லும், எப்படி சொல்லும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசகம் வந்து முதல்ல என்ன இருக்குது? அழிப்பான். சூத்திரத்தில் முதல்ல என்ன இருக்குது? அழிப்பான். இது வந்து என்னத்தை காட்டும்னா பிரணவத்தில் உள்ள அகாரத்தை காட்டும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். நம்ம பிரணவம் எது? பிரணவம் எதில் இருக்குது? திருமந்தத்தில் இருக்குது. திருமந்தத்தில் பிரணவம் எது? ஓம். இதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இந்த ஓமுங்கிறது வந்து ஆ ஊ பா அப்படின்ற 3 எழுத்துக்களால் ஆனது. ஆ வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பது. உகாரம் வந்து அனன்யாக சேஷத்துவம், அவனுக்கே உரியது அப்படிங்கிறது. மகாரம் வந்து ஜீவாத்மாவை குறிக்கும். அது வரைக்கும் இப்போத்தில் நினைப்பு வச்சுக்கிட்டு பிரணவத்தில் உள்ள அகாரத்தை காட்டும் பாசுரங்கள் எதுனா இந்த அழிப்பான் அப்படிங்கிற திருவிருத்தம் பாசுரத்தில் வருது. திருவிருத்தம் நம்ம திருவிருத்தம் 100 பாசுரங்கள் நம்மாழ்வார் அருளி செய்து ரிக்வேத சாரமாக இருக்கக்கூடியது. உயிரழிப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாய் அப்படிங்கிற அந்த லைன் வந்து திருவிருத்தம் முதல் பாசுரத்திலே வந்தது என்றதால் பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்தில் அவரக்ஷனே என்ற தாதுவின் பொருளாக எம்பெருமானின் காக்கும் தன்மையை கூறினார். இதை நம்ம பார்த்துருக்கோம். திருமந்திரம் பார்க்கும்போது அ என்னும் பொருளுக்கு அவரக்ஷனே, அ என்னும் எழுத்து ரக்ஷணத்தை குறிக்கும். ஆகையால் எவனொருவன் இந்த எல்லா உயிர்களுக்கும் ரக்ஷகனாக இருக்கிறானோ அவனே அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ஆ என்னும் எழுத்தால் குறிப்பிடப்படுகிறான் அப்படின்னு நம்ம திருமந்திரம் படிக்கும்போதே பார்த்துருக்கோம். அதுதான் அவரக்ஷனே. ஆ என்னும் எழுத்து ரக்ஷணத்தை குறிக்கும். ரக்ஷணம் யாருடைய தொழில்னு பார்த்தா ஸ்ரீமன் நாராயணனுடைய தொழில். ஆகையால் இப்போ எம்பெருமானை எத்தனையோ திருநாமங்களால் நாம் போற்றி துதித்தாலும் அ அப்படின்னு சொல்ல அது யார்? ஸ்ரீமன் நாராயணன், அவனே தான். ஆகையால் அவரக்ஷனே என்ற தாது அப்படின்னா ரூட்டு, மொழி பிறப்பியல்லேருந்து வரக்கூடியது அ. ஆகையால் வந்து இந்த எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவாய் உயிரளிப்பான் அப்படின்னு உயிரளிப்பான்னு காப்பது. ஆகையாலே திருவிருத்தம் முதல் பாசுரத்தில் உள்ள உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் அப்படிங்கிற வார்த்தை, அந்த சொற்றொடர் வந்து ஆ என்னும் எழுத்தை குறிக்கும். பிரணவத்தில் உள்ள ஓமில் உள்ள ஆ என்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். அடிப்பான் பிரணவத்தில் உள்ள அகாரத்தை காட்டுவதற்கான பாசுரங்கள். 1 உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் திருவிருத்தம் 1 என்றதால் பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்தில் அவரக்ஷனே என்ற தாதுவின் பொருளான எம்பெருமானின் காக்கும் தன்மையை கூறினார். ஆகிய திருவிருத்தம் தமிழுடைய திவ்ய பிரபந்தமான திருவிருத்தம் முதல் பாசுரம் முதல் லைன்லேயே சொல்லிட்டார். ஆ பிரணவத்தினுடைய பொருளை, பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் பொருளை நம்மாழ்வார் சொல்லிவிட்டார். அப்புறம் ஆ என்னும் எழுத்து வடமொழி இலக்கணத்தின்படி பரம்பொருளின் காக்கும் தன்மையை குறிக்கும். ரக்ஷணம், யார் இந்த உயிர்களை ரட்சிக்கிறானோ அவனே பரம்பொருள், அவனே ஸ்ரீமன் நாராயணன். அதையே தான் வந்து இங்கே ஆழ்வார் உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய். உயிரளிப்பான், எங்களை காப்பாற்ற ஜீவர்களை ரட்சிப்பது எம்பெருமான். ஆகையால் ஆ என்னும் எழுத்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது? திருவிருத்தம் பாசுரம்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது அடியேன் அப்படின்ட்டு இப்போ வந்து பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிட்டார். காக்கும் இயல்பினர், அவனே ரக்ஷணத்துக்கு அவனே இங்கே இருக்கக்கூடியவன். இப்போ வந்து நீங்கள் பிரணவத்தை திருப்பி யோசிச்சுக்கோங்க. ஆ ஊ மா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மா யாரை குடிக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? ஜீவாத்மாவன்னு பார்த்துருக்கோம். அது எப்படின்னும் பார்த்துருக்கோம். அந்த பாப்பா பாபா மான்னு 25வது தத்துவமாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவானவன் அப்படிங்கிறதுனால அந்த பிரணவம் ஓம்ல உள்ள மா வந்து ஜீவாத்மாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆழ்வாருடைய எந்த பாசுரத்தில் எந்த வரி இந்த ஜீவாத்மாவை குறிக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது அடியேன் ஏன்னா அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமே வந்து அடியேன். அகங்கார மமக்காரங்கள் என்னும் ஆர்ப்பை விலக்கிவிட்டால் ஆத்மாவின் பெயர் அடிமையிரே
அப்படின்னு சொல்லிட்டு நான் எனது அப்படிங்கிற அந்த குணங்களை விட்டால் ஆத்மாவுக்கு பேரே அடிமை. அடியேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம வணங்கும் போது அடியேன் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதுதான் ஜீவாத்மா ஸ்வரூபம். அடியேன் இது அந்த மகாரத்தை இதை காட்டுற பாசுர வரி எது? எந்த திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் இதை காட்டியிருக்கிறார் பார்த்தா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அந்த திருவிருத்த முதல் பாசுரத்தில் இந்த லைனும் வருது. எப்படி உயிரளிப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாய் வருதோ, அதே போல மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. கொஞ்ச நேரம் நின்று இந்த அடிமை சொல்வதை கேட்டருள்வாய் அப்படின்னு முதல் பாசுரத்திலே திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் விண்ணப்பம் பண்ணுறார். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நான் செய்யும்னு சொல்லலை பார்த்தீங்களா? இது அப்படி சொல்லியிருக்கலாம்ல, மெய் நின்று கேட்டருளாய் நான் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்லியிருக்கலாம். அடியேன் ஆத்மஸ்வரூபம் விளங்கும்படி அங்கே நம்மாழ்வார் சொல்கிறார். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே திருவிருத்தம் என்று அவனால் பாதுகாக்கப்படும் பொருளாய் அகாரத்திலே ஏறிக்கழிந்த ஆய என்னும் 4ஆம் வேற்றுமையாலும் பிரணவத்தில் 2ஆம் எழுத்தான உகாரத்தாலும் சொல்லிக்கிடப்படியே வேறொருவர்க்கு ஆகாது அவனுக்கே அடிமையாய் சரீரத்தினின்று வேறுபட்டதாய் ஞான ஆனந்த வடிவாக உள்ள 3ஆம் எழுத்தான மகாரத்தால் சொல்லப்படுகிற ஆத்மா ஸ்வரூபத்தை இங்கே ஆழ்வார் கூறுகிறார். இது என்னென்னோ குழப்பமாக தோணும், ஆனால் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இதெல்லாம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். எப்போ திருவெட்டெழுத்து பார்த்தப்பே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆ ஊ மாலாம் பிரணவம்னு பார்த்துருக்கோம் இல்லை? இந்த ஏரி கழிந்த 4ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொன்னாக்க அங்கே மறைக்கப்பட்டது லுப்த சதுர்த்தின்னு ஒன்று பார்த்துருக்கோம். லுப்த சதுர்த்தின்னா மறைந்திருக்கும் 4ஆம் வேற்றுமை உருபு. வியக்த சதுர்த்திங்கிறது நாராயணாய, அது வெளியில் தெரியக்கூடியது. பிரணவத்தில் என்னென்னா மறைக்கப்பட்டிருக்குது. அதாவது எம்பெருமானே அவனுக்கே உரியவன் இந்த ஜீவாத்மா. அதை காட்டக்கூடிய எழுத்து எது? 2ஆவது எழுத்தான உகாரம். ஓ ஆ ஊ மா அப்படிங்கிறதுல ஆ பார்த்துட்டோம் பரமாத்மான்ட்டு, மா ஜீவாத்மான்னு பார்த்துட்டோம். அந்த உகாரம் அகாரத்தால் குறிக்கப்படும் எம்பெருமானுக்கே உரியவன், மகாரத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா. ஆகையால் அந்த ஊ என்கிற எழுத்தையும் அங்கே மறைந்திருக்கிற 4ஆம் வேற்று உருவையும் காட்டுவது எந்த பாசுர வரி? மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அந்த அடியேங்கிறதுல எல்லாம் வந்துடும். அது என்ன சொல்கிறாருன்னா அனன்யாக சேஷத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த ஜீவாத்மா தனக்கும் உரியவன் அல்ல, பிறர்க்கும் உரியவன் அல்ல, எம்பெருமானுக்கே உரியவன் அப்படிங்கிறது அந்த ஊ என்ற எழுத்து காட்டுகிறது. அதே தான், அதை தான் வேறொருவருக்கும் ஆகாத அவனுக்கே அடிமையாக சரீரத்திலிருந்து வேறுபட்டதாக. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஆத்மா வேறு, உடம்பு வேறு. ஒரே ஆத்மா எத்தனையோ உடம்புகளை தரிக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் கர்மவசப்பட்டு. ஆகையால் இங்கே அடியேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடம்பை தாண்டி உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை குறிக்கிறது. சரீரத்திலிருந்து வேறுபட்டதாய் ஆனந்தமே வடிவானது. ஆத்மாவுக்கு ஞானமும் ஆனந்தமும் தான் வடிவு. இந்த நம்ம படுற கஷ்டம் எல்லாமே, மன கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே இந்த கர்மவசத்தால் நமக்கு கிடைத்து இந்த உடலால் ஏற்படக்கூடியது. ஆத்மாவுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஞான ஆனந்தமே வடிவானது. 3ஆம் எழுத்தான மகாரத்தால் சொல்லப்படுகிற ஆத்மஸ்வரூபத்தை இங்கே காட்டுகிறார். ஆகையால் திருவிருத்தத்தில் இந்த 2 லைனில் என்னென்ன சொல்லிட்டாரு? அகாரத்தால் குறிக்கப்படும் பரஸ்வரூபத்தையும் மகாரத்தால் குறிக்கப்படும் ஜீவஸ்வரூபத்தையும் அவனுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அனன்யாக சேஷத்துவம், அவனை தவிர மற்றொருவருக்கு அடிமைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை எங்கே சொல்லியிருக்காரு? திருவிருத்தத்தில் சொல்லியிருக்காரு. ஆகையால் இப்போ திருவெட்டெழுத்துன்னு எடுத்துட்டிங்கனாக்கா, பிரணவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா, அதில் இருக்க ஆ ஊ மா இந்த 3ஐயும் எதில் சொன்னார்னா நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடைக்கலம். இதுவும் திருவிருத்தம் தான். அடியேன் அடியேன் அடி ஆவி அடைக்கலம் என்று ஆத்ம சமர்ப்பணத்தை அருளி செய்கிறார். இப்போது எம்பெருமான் தான் ரட்சகன், அவனுக்கே உரியது ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மாவை நம்ம யாரிடம் சமர்ப்பிக்கணும்? யாரிடம் அடைக்கலமாக கொடுக்க வேண்டும்? யாரிடம் சொத்தாக நாம் கொடுத்துட விட வேண்டும்னா
பரமாத்மாவுடைய சொத்தாக நாம் அதை அவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். அடியேன் அடியாவே அடைக்கலம் என்று ஆத்ம சமர்ப்பணத்தை அருளி செய்கிறார். எந்த திவ்ய பிரபந்தத்தில்னு பார்த்தீங்கன்னா திருவிருத்தம் அப்படிங்கிற அதே திவ்ய பிரபந்தத்தில் தான். பிரணவத்தில் அகாரத்தின் மேல் ஏறி கழிந்த 4ஆம் வேற்றுமையானது வியாக்கரண சாஸ்திரத்தின்படி கொடை பொருளில் வந்ததாய் மகானும் பிரக்மனுமாகிய தேவரீரை அடைவதற்கு ஓம் எனும் பிரணவத்தால் ஆன்மாவை சமர்ப்பிக்க கடவேன் அப்படின்ட்டு தைத்தரிய உபனிஷத்தில் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை கொடையாக ஒரு இதாக அவனிடம் சமர்ப்பித்து விடுவது. தைத்தரிய உபனிஷத்து என்ன சொல்றதுன்னாக்கா, மகானும் பிரம்மனுமாகிய தேவரீரை உங்களை அடைவதற்கு ஓம் என்கிற பிரணவத்தால் ஆன்மாவை சமர்ப்பிக்க கடவேன். ஓம்னு சொல்லி ஓம் என்று உச்சரித்து இந்த ஆத்மாவை எம்பெருமானிடம் சமர்ப்பித்து விடுவது. ஏன்னா இல்லாட்டது நஷ்டமாக போய்விடும். அதுதான் பிரணவத்தில் அகாரத்தின் மேல் ஏறி கழிந்த 4ஆம் வேற்றும் உரிமையார். அது ஆய சப்தம் தான். லுப்த சதுர்த்தின்னு சொன்னாமல் ஏறி கழிந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த 4ஆம் வேற்று உருவு வியாக்கரண சாஸ்திரத்தின்படி சமஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்தின்படி கொடை பொருளாய் வந்தது, சமர்ப்பணம் செய்வது. ஆகையால் இந்த தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்கிறதுனாக்கா, ஓம் என்று சொல்லி நான் என்னுடைய ஆத்மாவை தேவதையிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட கொடுத்துறாங்க. அதையே என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அடியேன் அடி ஆவி அடைக்கலம், நீயே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்கிறபடியே பிரணவத்திற்கு ஆன்மாவை கொடுத்தல் என்பதும் பொருளாகையாலே இந்த ஓமுங்கிறதுக்கு ஆத்மாவை கொடுப்பதும் பொருள். அங்கே பார்த்தா ஊமான எம்பெருமான் அவனுக்கே உரியது, மகாரம் ஜீவாத்மான்னு பார்த்தோம். ஓம்னு ஒரே வார்த்தையாக ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டால் ஆத்மாவை சமர்ப்பிப்பது என்பது அதற்கு பொருளாக வரும். ஆகையாலே ஆன்மாவை கொடுப்பது என்பதும் பொருளாகையாலே விரோதி பயத்தாலே கலங்கிய நிலையில், ஐயோ இந்த ஆத்மாவை இந்த புலன்கள் என்ன செய்யுமோ, இந்த குணங்கள் என்ன செய்யுமோ, இந்த பிரகிருதி சம்பந்தம் என்ன செய்யுமோ என்கிற பயத்திலே அடியேன் அடியாவே அடைக்கலாம். நான் உன்னிடம் என்னுடைய ஆத்மாவை நான் சமர்ப்பணம் பண்ணிவிடுகிறேன், நீ எப்படியாவது அதை நீ விநியோகம் வைத்துக்கொள், என்னால் இதை சமாளிக்க முடியாது. அடியேன் அடியாவே அடைக்கலம் என்று ஆத்ம சமர்ப்பணம் கூறப்பட்டது. எதில்? திருவிருத்தம் 85வது பாசுரத்தில். அந்த பாசுர வரி அடியேன் அடியாவி அடைக்கலம் என்று நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் இந்த பாசுர வரியில் தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தை சொல்லிவிடுகிறார். அடுத்தது சூடிய. திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் என்று நம பதார்த்தத்தை சொல்கிறார். இப்போ நீங்கள் திருப்பியும் திருமந்திரத்துக்கு வாங்க. ஸோ ஓம் பார்த்துட்டோம். ஓமில் பிரணவத்தில் அகாரம் பார்த்தோம், உகாரம் பார்த்தோம், மகாரம் பார்த்தோம், ஆத்ம சமர்ப்பணமும் பார்த்துட்டோம். அடுத்த எழுத்து திருவெட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம பதார்த்தம். நான் பார்த்துருக்கோம்ல, அது மமானா எனக்கே, நமனா எனக்கு இல்லை அப்படின்ட்டு அது சஷ்டி 6ஆம் வேற்றுமை உருவுன்னு பார்த்தோம். அதாவது சமஸ்கிருத வியாக்கரணப்படி அது சஷ்டி 6ஆம் வேற்றுமை உருவாக இருக்கிறது இந்த நமபதம். அதாவது அதை இங்கே சொல்கிறார் ஆழ்வார். இந்த திருவிருத்தம் 100வது பாசுரத்தில் சொல்கிறார் என்னன்னா, திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன். என்ன சொல்கிறாருன்னா, திருமால் திருப்பேர் வல்லார், எந்த பக்தர்களெல்லாம் எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை ஜபித்து கொண்டு அவன் நினைவாகவே இருக்கிறார்களோ அவர்கள் அடிக்கண்ணி அவர்களுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய அந்த மாலையை சூடிய மாறன் அப்படின்ட்டு அடியார்க்கு ஆட்பட்டிருப்பதை அங்கே நம்மாழ்வார் சொல்கிறார் திருவிருத்தம் 100வது பாசுரத்தில். பிரணவத்தில் சொல்லப்பட்ட பகவான் ஒருவனுக்கே அடிமை என்னுமது அவன் அடியார்களுக்கு அடிமை என்னுமளவும் செல்லும். நம என்றதன் பொருளாற்றலால் கூறப்படுகிற அவன் அடியார்களுக்கு அடிமை என்னுமதை அருளி செய்கிறார். நம பதார்த்தம் ரொம்ப முக்கியம். அதாவது நம பதார்த்தம் உபாய ஸ்வீகாரம்னு சொல்கிறான்ல, நீயே ஆக வேண்டும், நீயே என்னை கடை தேற்ற வேண்டும், எனக்கு உபாயங்கள் தெரியாது என்று உபாய ஸ்வீகாரம் பார்த்துருக்கோம். ஆகையால் இந்த நம எம்பெருமானே உபாயம்ங்கிறது ஒன்று, அவனோட அடியார்க்கு ஆட்பட்டிருப்பது வரை செல்லக்கூடியது. எவன் ஒருவன் நம பதார்த்தத்தை உன் அடியார்க்கு அடிமை அப்படிங்கிற உணர்றானோ அவனுக்கு தான் திருவெட்டெழுத்துடைய பொருள் நன்றாக தெரியும்னு நம்ம வச்சுக்கலாம். உற்றது உன் அடியார்க்கு அடிமை, உன்னோட அடியார்க்கு அடிமை அப்படிங்கிறது நம பதார்த்தமாக இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார்.
அவன் அடியார்க்கு அடிமை என்னும் அதனை அருளை செய்கிறார். எப்படின்ட்டு திருமால் பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய பாரு. யாரெல்லாம் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளிலே சூடிய மாலையை சூடிக்கொண்ட நம்மாழ்வார் அப்படின்ட்டு மாறன் அப்படின்னு தன்னுடைய பேரை சொல்கிறார். அது எந்த பாசனத்தில்? திருவிருத்தம் 100வது பாசனத்தில். ஆகையால் திருவெட்டெழுத்தில் ஓம் நமோ அந்த நம பதத்துடைய அர்த்தம் வந்து திருவிருத்தத்தில் இருக்குது, 100வது பாசனத்தில் இருக்குது. அப்புறம் பொய் ஆதானும் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும், இதுவும் வந்து முதல் பாசுரம், முதல் வரியே அதுதான் திருவிருத்தம். அந்த பாசுரம் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் அப்படின்னு சொல்கிறார். இதில் யாதானும் ஒரு ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டு ஆப்ப விழுந்து, திருவிருத்தம் 95வது பாசுரத்தில் இந்த வரி வருது. அதாவது இந்த ஆத்மா வந்து எப்போ வந்து இந்த மாதிரி தன்னை சமர்ப்பணம் செய்து விட வேண்டும், எம்பெருமானுக்கே அடிமையாக கொடுத்து வா அவன் பார்த்து கொள்வான் என்ற அந்த ஞானம் இல்லாமல், அந்த ஆத்ம ஞானம் இல்லாமல் குணங்களுக்கும் பிரகிருதி வசப்பட்டும் கர்ம வசப்பட்டும் என்ன பண்ணுறதுன்னா யாதானும் ஒரு ஆக்கையில் புக்கு. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 விதமான சரீரங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, மனுஷர், தேவர், திரியக்கு, ஸ்தாவரம். அதாவது மனுஷன், தேவன், விலங்கு மற்றும் செடி கொடிகள். எந்த உடம்பு வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். 84 லட்சம் பிறவிகளில் எந்த உடம்பு வேணாலும் கிடைக்கலாம். புகுக்கிறது வெளியில் வருது, புகுங்கிறது வெளியில் வருது. யாதேனும் ஒரு ஆக்கையில் புக்கு ஆப்புண்டு ஆப்ப விழுந்து, அங்கே கட்டுப்பட்டு இருக்கிறது அப்புறம் பிரித்து வெளியில் வருது. எப்போ நம்ம பிறக்கிறோமோ தாயோட கர்ப்பத்தில் நுழையிறோமோ அங்கேயே ஆப்புண்டு அந்த உடம்புல நுழைஞ்சாச்சு. அது எந்த உடம்பாக வேணாலும் இருக்கலாம். மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், செடி கொடியாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஆப்புண்டு அங்கே தலைப்பட்டது. இந்த உடம்பை விட்டு போகும்போது நம்ம இறப்பு மரணம் ஏற்படும் போது என்னன்னாக்கா ஆப்பு அவிழ்ந்து அந்த கட்டு பிரிஞ்சு போகுது. ஆப்புண்டு ஆப்ப விழுது, ஆப்புண்டு ஆப்ப விழுது, நுழையிறது வெளியில் வருது, நுழையிறது வெளியில் வருது. இதையே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாதானும் ஒரு ஆக்கையில் புக்கு நுழைஞ்சு அங்கு ஆப்புண்டு ஆப்ப விழுது என்கிற பாசுரங்களால் நம பதத்தின் 6ஆம் வேற்றுமையை இறுதியிலே உடைய மமகாரத்தால் சொல்லப்பட்ட, கவனமாக கேட்டுக்கோங்க, அகங்கார மமங்காரங்கள் ஆகிற ஆத்மாவல்ல தேகத்தில் ஆத்ம உணர்ச்சி முதலிய அறியாமையையும் அவற்றின் காரியமாக வருகிற தீயன செய்தல் முதலானவைகளும் அவற்றின் காரியமாக வருகிற தேவ மனித முதலிய பிறப்புகளாக சரீர சம்பந்தத்தையும் கூறினார். நமன்னு இருந்தால் பொழைச்ச, மமன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த நம பதார்த்தம் இல்லாமல் மம நான் 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 தேகத்தை நினச்சிட்டு இருந்தா அதனால் என்னெல்லாம் கஷ்டம் வரும். இந்த நம பதார்த்தத்திலே ஊன்றி இருக்காமல் அவனே உபாயமாக பற்றாமல் அவன் அடியார்க்கு அடியராக இல்லாமல் இருந்து மம என்று இருந்தால் என்னெல்லாம் கஷ்டம் வருங்கிறத லிஸ்ட்டு போட்டு காட்டுறார். ஒன்று என்னென்னா அகங்காரம் மமக்காரம். அகங்காரம் அப்படின்னா இந்த உடம்பை நானாக நினைப்பது, உள்ளே இருக்கிற அந்த ஒன்பொருளாகிய ஜீவாத்மாவை நான்கு எண்ணம் பண்ணாமல் உடம்பையே நானாக நினைச்சிக்கிறது நம்பர் 1 அகங்காரம். மமக்காரம்னா இப்படி ஏற்பட்ட உடனே இந்த உடம்புக்கு சொந்தமான எல்லாவற்றையும் என்னுடையதுன்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடு என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது, இந்த மக்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, என்னுடைய கொள்ளு பேத்தின்னு போயிட்டே இருக்குது. அகங்கார மமக்காரங்களையும் ஆத்மா வல்லாத தேகத்தில் ஆத்ம உணர்ச்சி பண்ணுகிறேன். நான் அப்படின்னு சொல்லும்போது அடியே நான் ஆத்மான்னு சொல்கிறத விட்டு நான் இந்த உடம்பையே நானாக நினைத்து கொள்ளும். அது எந்த உடம்பாக வேணா இருக்கட்டும், மனுஷ உடம்பு எதாக இருந்தாலும் ஆத்மா வல்லாத தேகத்தில் ஆத்ம உணர்ச்சி பண்ணுவது நானே தான். நானே எல்லாம் பண்ணுவேன். உள்ள ஆத்மா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆத்மா இல்லை, அதுக்குள்ளே பரமாத்மா இல்லை, ஒன்றுமே கிடையாது. நானே இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பு இதை வச்சே நான் எல்லாம் பண்ணிப்பேன், என்னுடைய எல்லா வியாபாரங்களையும் நான் சமாளித்து கொள்ளுவேன் அப்படிங்கிறது ஆத்மா அல்லாத ஆத்ம உணர்ச்சி, தேகத்தில் ஆத்ம உணர்ச்சி. இதெல்லாம் அறியாமல் அகங்காரம் மமக்காரம் ஆத்மாவல்லாத உடம்பில் ஆத்ம உணர்ச்சி பண்ணுவது இதெல்லாம் அறியாமை, பொய் நின்ற ஞானம். இதுதான் பொய் நின்ற ஞானம். அவற்றின் அடியாக வருகிற தீயன செய்தல். இந்த உடம்பை நீன்னு நினைக்கிறதான நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் எப்படியாச்சும் நான் முன்னுக்கு வரணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லது தீயது தெரியாமல் செஞ்சுட்டே வருது. இதனால் என்ன ஆகுது? கர்மங்கள் சேர்கின்றன. நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்மறையாகவோ
இது அனுகூலமாகவோ பலன் வந்தே தான் தீரும். தீயன செய்தல் முதலானவையும் அவற்றின் காரியமாக நீ கர்மா சேர்த்து வச்சுட்ட. கர்மா சேர்த்து விட்ட என்ன ஆகும்? இந்த ஜீவன் ஆப்பவிழ்ந்து நீ போகும் பொழுது, ஆப்புண்டு போகுது எல்லாத்தையும் கொண்டாந்துடுற. ஆப்பவிழ்ந்து போகும்போது இந்த நல்லதும் தீயதுமாக நீ செய்த கர்மங்கள் எல்லாம் உடன் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, அவற்றின் காரியமாக வருகின்ற தேவ மனித பிறப்புகளும் கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்பு வருவதை தவிர்க்க முடியாது. கர்மா பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு உடம்பு கிடச்சிட்டே தான் இருக்கும். ஆகையாலே தேவ மனித மல பிறப்புகளில் சரீர சம்பந்தத்தையும் கூறினார். இதுதான் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்படின்னு சொன்னதில் உள்ள தேர்ந்த பொருள் இதுதான். இது திருவிருத்தம் ஒன்று சொல்லிட்டார். அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தே. இது கடைசி பாசுரம், திருவிருத்தம் 100வது பாசுரம். என்கிற திருப்பாசுரத்தில் அவற்றில் அகங்கார மமக்காரங்களின் மறுதலை காட்டும் சொல்லான ந என்பதால் சொல்லப்பட்ட அவித்தை முதலான இவ்வுலக வாழ்க்கையால் சேர் ஈராக உள்ள விரோதிகள் நீங்குதலை சொன்னார். இப்போ இந்த பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் முதல் திருவிருத்த பாசுரத்தை என்ன சொல்லிட்டாருன்னாக்கா, மம என்று இருப்பதால், நான் என்று இருப்பதால், ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டார். கடைசி பாசுரத்தில் 100வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம என்று இருந்தார், நான் எனக்கு உரியவன் அல்ல அப்படின்னா இதுக்கு எதிர்மறையான எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைச்சிருதுன்னு சொல்கிறார். என்னென்னா, அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலத்தே. உலகத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காரு நம்மாழ்வார். மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலத்தே. சேரு, அதாவது எழுந்திருக்கலாம் விழுந்துடலாம், எழுந்திருக்கலாம் விழுந்துடலாம், எழுந்திருக்கலாம், தப்பிச்சு அங்கேருந்து போகவே முடியாது. இது என்ன? மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலம். அவன் வச்சுருக்கான், அந்த பிரகிருதியை வச்சு ஒரு மாயமாக வச்சு இந்த சேற்றள்ளல் பொய் நிலத்தே. இது சேரு, இது பொய், இது மாயவன் வச்ச இது. இதில் நீ மாட்டாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலத்தே. இந்த திருவிருத்தத்தை படிங்க. திருவிருத்தை படித்து அதில் ஆழ்ந்த பொருள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த திருவிருத்தை படித்த பலன் என்னன்னா, இந்த மாயவனுடைய இந்த சேற்றள்ளல் பொய் நிலத்தில் நீங்கள் அழுந்த மாட்டீர்கள். அப்போ என்ன ஆகும்? அகங்காரம் மமக்காரம் உங்களை விட்டு போயிடும், தேகாத்மிமானும் உங்களை விட்டு போயிடும், கர்மங்களை சேர்த்த மாட்டீர்கள். ஆகையால் ஏதோ ஆக்கையில் ஆப்புண்டு அவிழ்தல் போய்விடும். ஆகையால் நீங்கள் நல்ல கதி மோட்சத்தை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலத்தே. திருவிருத்தம் கடைசி பாசுரத்தை பலஸ்ருதியாக இதை நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். என்கிற திருப்பாசுரத்தில் அவற்றின் அகங்கார மமக்காரங்களின் மறுதலை காட்டும். ஆப்போசிட், மமக்கு ஆப்போசிட் நம. அகங்கார மமக்காரங்களின் மறுதலை காட்டும் ந என்பதனால் சொல்லப்பட்ட அவித்தை முதலாக இவ்வுலக வாழ்க்கையாக சேரியாக உள்ள விரோதிகள் நீங்குதலை சொன்னார். அந்த ந மட்டும் சேர்த்துட்டிங்கனாக்கா அவித்தை தெரியல, அதாவது இதுதான் உடம்பு இதுதான் ஆத்மான்னு தெரியல. முதலாக இவ்வுலக வாழ்க்கையாக சேரு ஈராக, இந்த சேற்றள்ளல் பொய் நிலத்தில் அந்த அவித்தையினால தான் இவ்வளவு வருது. மெய் நின்ற ஞானம் இல்லை, அதாவது பொய் நின்ற ஞானம் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அதில் இந்த அவித்தையிலேருந்து ஆரம்பித்து இந்த சேற்றள்ளல் இல்லத்தில் உள்ள எல்லாம் நீங்குவது எதில் காட்டப்பட்டது? அந்த ந அப்படிங்கிற அந்த ஒரே எழுத்தில் காட்டப்பட்டது. ஆகையால் மமங்கிறத விட்டுட்டு நம, அந்த நம பதார்த்தம் எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, திருவிருத்தத்தில் இத்தனை பாசுரங்களில் எடுத்து காட்டியிருக்கார் நாயனார். இது எல்லாத்துலேயும். ஆகையால் இப்போ பிரணவம் பார்த்துட்டோம். பிரணவம் எதில் சொல்லப்பட்டது? அதுவும் திருவிருத்தத்தில் தான். நம பதார்த்தமும் திருவிருத்தில் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே என்ற ஸ்வரூப விரோதி நிவர்த்திகளை, ஆக சர்வ ரட்சகனான சர்வேஸ்வரனுக்கு அவன் ஒருவனுக்கே உரிய அடிமையாய் ஞான ஆனந்த வடிவமாய் அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கு அடையும் எண்ணுமளவும் இருக்கும் ஆன்மஸ்வரூபத்தையும் பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாக இருக்கின்ற அறியாமை முதலிய விரோதிகள் நீக்கத்தையும் சொல்லுகிற திருவிருத்தம் திருமந்திரத்தில் ஓம் நம என்னும் 2 பதங்களை பொருளோடு விளக்கியது.
ஆகையால் இப்போ நம்ம எடுத்துட்ட திவ்ய பிரபந்தம் எது? திருவிருத்தம். இது எடுத்துக்கிட்ட மந்திரம் எது? திருமந்திரம். திருமந்திரத்தில் எந்த எழுத்து? ஓம் நம 2 மட்டும். ஆகையால் இது வரைக்கும் நம்ம திருவெட்டெழுத்து எடுத்தோம், அஷ்டாட்சரத்தை. அதில் ஓம் நம மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓம் நம அப்படிங்கிறதுக்கு எந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் சொல்லியிருக்காருன்னா திருவிருத்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆகையால் ஆழ்வார் சொன்ன அந்த திவ்ய பிரபந்த திருவிருத்தம், அந்த ரிக்வேத சாரமான திருவிருத்தத்தில் திருவெட்டெழுத்தில் உள்ள எந்த எழுத்துக்களின் பொருள் சொல்லப்பட்டதுன்னா ஓம் மற்றும் நம. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இதெல்லாம் படித்து அனுபவிச்சுக்கலாம். நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது நம்மாழ்வார் அருள் செய்த திருவிருத்தத்திலே திருவெட்டெழுத்திலே இருக்கக்கூடிய ஓம் மற்றும் நம என்பதன் பொருள் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்தது அடுத்த செக்ஷனுக்கு வராங்க. இந்த சூத்திரத்துடைய அடுத்த வரி, தாமரை உந்தி பெருமாமாயன். தாமரை உந்தி பெருமாமாயன். இப்போ பெருமாளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. திருவெட்டெழுத்தில் பிரணவம் பார்த்தாச்சு, நவபதம் பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்ன? நாராயணாய அப்படின்னு நாராயண பதம் இல்லையா? ஸோ அதுதான் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தாமரை உந்தி மாமாயன், தாமரை உந்தி தனிப்பெரும் நாயகா என்று தொடங்கி எம்பெரும் மாமாயன் என்கிற முடிக்கையாகிய இது 2 எங்கே வருதுன்னா நம்மாழ்வாருடைய அடுத்த பிரபந்தம் திருவாசிரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தம் இப்போ முடிஞ்சிடுச்சு. திருவிருத்தத்தில் ஓம் மற்றும் நம அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போ நாராயணாய அப்படிங்கிறது எதில் சொல்கிறாருன்னு பார்த்தாக்கா திருவாசிரியம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிறார். எப்படின்னாக்கா தாமரை உந்தி தனிப்பெரும் நாயகா யார்? நாராயணன். தாமரை உந்தி தன்னுடைய நாபி கமலத்திலே தாமரையுடைய பெருமாள் யாருன்னாக்கா நாராயணன். தாமரை உந்தி தனிப்பெரும் நாயகா, ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாய, அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்களும் யாரும் கிடையாது. தனிப்பெரு நாயகா என்று தொடங்கி எம்பெரு மாமாயன் திருவாசகத்தில் 1லேருந்து 7 தான், 7 பாசங்கள் தான் இருக்கிறதே, அதில் சொல்லிடுறாங்க. இதில் சொல்லிட்டார் என்று முடிக்கையாலே திருமந்திரத்தின் நாராயண பதத்தால் சொல்லப்படுகிற நித்திய விபூதியாகிற பரமபதம் என்ன, லீலா விபூதியாகிய இவ்வுலகங்கள் என்ன ஆகிய இருவகைப்பட்ட உலகங்களோடு கூடின நம்மால் அடையப்படும் பரம்பொருளை அருளி செய்தார். என்ன திருவாசிரியம் அப்படிங்கிற இந்த யஜுர்வேத சாரமான திவ்ய பிரபந்தத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா எம்பெருமானுடைய எல்லா அழகையும் அவனுடைய விபூதிகளை பற்றி எல்லாம் சொல்கிறார். திருவாசிரியம் ரொம்ப அழகான திவ்ய பிரபந்தம், 7 பாசுரம் தான். டவுன்லோட் பண்ணி கூட படித்து பார்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் அவனுடைய நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, அவனுடைய அழகு என்ன, அவனுடைய பெருமை எல்லாம் சொல்லி நம்மால் அடையப்படும் பரம்பொருளின் பெருமையை இதில் சொல்ல நாராயணாய என்ற அந்த பதத்தை, நாராயணாங்கிற பதத்தை சொல்லிடுறார். இப்போ இதுக்கு மேலே ஆய பதத்தை கொண்டாடுறார். ஆளாகவே வாழிய என்று பிராப்பிய பதங்களையும் நமக்கு வேண்டியதே அதுதானே. திருமந்திரத்தை படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உனக்கே நாம் செய்வோம். இப்போ அந்த ஆயப்பதம் இருக்கிற நாராயணாய, அது அந்த ஆயப்பதம் சிற்றம் சிறுகாலையுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது. உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற சொல்கிற மாதிரி. ஆகையால் அதை இப்போ சொல்ல போகிறாங்க. ஆளாகவே வாழியே என்று பிராப்பிய பலன்களையும் தனிமா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொல். இதுவும் திருவாசிரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வரி. தனிமா தெய்வத்திற்கு ஒப்புயர்வற்றவன், தனக்கு நிகராக எவருமே இல்லாதவன், அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொல். அவனுடைய அடியார்களுக்கு நாம் ஏன்னா அதுதானே, அதே தான் வைஷ்ணவத்துடைய லட்சணமே அதுதான். அடியார்க்கு 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 ஆட்பட்டிருப்பது. அவர்கள் தான் இங்கே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய தெய்வங்கள். ஆகையால் அவங்களுக்கு அடிபட்டு இருக்க இசையும் கொல். இதுக்கு ஒத்துப்பானா அவன் அந்த பிராப்பியத்தை கேட்கிறார்கள். அதுக்கு இசைந்து நீ அந்த பலனை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்றும் ஊழிதோறு ஊழி ஓவாதே வாழிய என்று யாம் தொழ இசையும் கொல். அது திருவாசிரியம் 4. ஊழிதோறு ஊழி, எனக்கு எப்படியோ நிறைய ஒரு சமயம் பிறவி கெடுத்துட்டா கூட ஊழிதோறு ஊழி ஒவ்வொரு யுகத்திலையும் என்ன செய்யணும் நான்னாக்கா வாழிய என்று யாம் தொழ இசையும் கொல். உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்கிறதுக்கு இசையும் கொல்.
அந்த பலத்தை நீ எங்களுக்கு தருவாயா அப்படின்ட்டு திருவாசிரியம் 4 கேட்குறாங்க. ஸோ திருவாசிரியம் 3 என்ன கேட்குறாங்கன்னாக்கா அடியாருக்கு ஆட்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. 4 வந்து ஊழிதோறு ஊழி உன்னை மங்களாசாசனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த நாராயண பதத்தின் 4ஆம் வேற்றுமை உருவின் பொருளான கைங்கரியமான பயனையும் சொல்லுகையாலே பரம்பொருளுக்கு செய்யப்படும் கைங்கரியம் என்னும் 2ஐயும் சொல்லுகிற திருவாசிரியம் வந்து 7 பாசுரத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னாக்கா பரம்பொருளும் அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் 2மே, அவனுடைய உபவிபூதி, அது நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, எல்லாம் சொல்கிறது ஒன்று. அப்புறம் அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும், அவனுக்கு பல்லாண்டப்ப பாட வேண்டும், எல்லாம் கைங்கரிய பிரார்த்தனை. நாராயணா என்ன சொல்லும்போது எல்லாம் வரும். அந்த நாராயண பதத்தால் என்னெல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்துடுது. ஆயப்பதம் வந்து கைங்கரிய பிரார்த்தனை, இதை எங்களுக்கு தந்தருட வேண்டும். ஆகையால நாராயணாய அப்படிங்கிறத நாராயண பதம் ஆயப்பதம் 2உடைய அர்த்தமுமே உங்களுக்கு எந்த பிரபந்தத்தில் காட்டியிருக்காருனாக்கா திருவாசிரியம் அப்படிங்கிற பிரபந்தத்தில் காட்டியிருக்காரு. பகுதியாலும் உருவடை சொல்லாலும் அவ்விரண்டையும் எது நாராயண பதத்தையும் ஆயப்பதத்தையும் சொல்லுகிற 3ஆம் பதமான நாராயண பதத்தின் பொருளோடு சேர்த்திருக்கையாலே திருமந்திரத்தின் 3ஆம் பதமான நாராயண பதத்தோடு சேர்ந்திருக்கும் என்கை எது ஆழ்வாருடைய இந்த திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தம் நாராயணாய என்பதோடு சேர்ந்திருக்கும். ஆக திருவிருத்தம் திருவாசிரியம் என்கிற 2 பிரபந்தங்களும் திருமந்திரத்தின் பொருளை சொல்வதாக இருக்கிறது. சுருக்கமாக நம்ம பார்க்கணுன்னாக்கா திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம இந்த 2உடைய அர்த்தம் பிரணவம் மற்றும் நமசுடைய அர்த்தம் எதில் சொல்லியிருக்காருன்னா திருவிருத்தத்தில். நாராயணாய பதத்தின் அர்த்தம் எதில் சொல்லியிருக்காருன்னா திருவாசிரியத்தில். இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆகையால் நம்ம இந்த சமன்வயத்தை பார்த்துட்டோம். திருமந்திரம் அது இணையாக அது சொல்லப்பட்டிருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் எதுன்னு பார்த்துட்டோம். ஆகையால் திருவெட்டெழுச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓம் நமக என்கிறது வந்து எதில் சொல்லியிருக்கு திருவிருத்தத்தில். நாராயணாய அப்படிங்கிறத பொருள் இல்லைன்னா திருவாசகம். இந்த 2 ஞாபகம் வச்சுட்டா நமக்கு போதும். அடுத்தது வந்து இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பொதுவாக வந்து திருவெட்டெழுத்து துவயம் சரமஸ்லோகம் அப்படி தான் வரும். ஆனால் துவயார்த்தம் ரொம்ப விரிவாக இருப்பதால் அடுத்து சரமஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன். சரமஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சரமஸ்லோகம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்ச. இதுதான் சரமஸ்லோகம். இதோட அர்த்தம் என்னன்னாக்கா மோட்சத்தை அடைவதற்கான எல்லா தர்மங்களையும் அடியோடு கைவிட்டு என்னையே சரணமாக பற்றுவாயாக. அப்படி நீ பற்றினால் உன்னுடைய எல்லா பாவங்களையும் போகச் செய்ய கடவே, நீ கவலைப்படாது, பண்ணி உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன், நீ கவலைப்படாதே அப்படிங்கிறத இந்த சரமஸ்லோகத்தோடைய அர்த்தம். இந்த சரமஸ்லோகத்து அர்த்தத்தை வந்து ஆழ்வார் எந்த திவ்ய பிரபந்தத்தில் அனுபவிச்சிருக்கிறார்னாக்கா பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தில். பெரிய திருவந்தாதி வந்து அதர்வண வேதசாரமாக இருக்கிறது. இந்த பெரிய திருவந்தாதிக்கு ஒரு அற்புதமான பிரபந்தம். அந்த பாசுரங்களை கூட படிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். அவ்வளோ அருமையான பாசுரங்கள். நெறிகாட்டி மனத்துக்கொண்டு கண்டனால் அடித்து கண்டிலமான் யாதாகில் என்ற உபாயத்தையும் சொன்னவை மந்திர ஸ்லோகங்களோடு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெறிகாட்டி நீக்குதியோ பெரிய திருவந்தாதின்னு நம்ம சொன்னோம். அதுதான் என்பதால் வேறு உபாயங்களை காட்டி என்னை அகற்ற பார்க்கிறாயோ என்பதாலேயே சரமஸ்லோகத்தின் எல்லா தர்மங்களையும் முற்றவும் விட்டு சர்வ தர்மான் பரித்யஜ என்கிற இறைவனை ஒழிந்த உபாயங்களை நீக்குதலை சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சரமஸ்லோகத்தில் முதல்ல என்னவோ சர்வ தர்மான் பரித்யஜ, மோட்சத்திற்கான எல்லா உபாயங்களையும் அடியோடு விட்டு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆழ்வார் இந்த பெரிய திருவந்தாதி 6ஆம் பாசத்தில் என்ன சொல்கிறாரு, நெறிகாட்டி நீக்குதியோ. ஆழ்வாருக்கு பயம், நீ எனக்கு கர்மஞான பக்தியோ உங்களுக்கு காட்டி என்னை தண்டி வச்சிருவியோ அப்படிங்கிற பயம். ஸோ ஆழ்வார் அப்படி பயப்படானா பெருமாள் அதை பண்ண மாட்டான் இல்லையா. நெறிகாட்டி நீக்குதியோ, நெறினாக்கா மோட்ச நெறி, மோட்சத்திற்கான உபாயம். கர்மஞான பக்தி ஏதோ ஒரு மோட்ச உபாயத்தை காட்டி என்னை தள்ளி விட்டுருவியோ
அப்படின்னு பயப்படுறார் ஆழ்வார். நெறிகாட்டி நீக்குதியோ என்றதால் வேறு உபாயங்களை காட்டி என்னை அகற்ற பார்க்கிறாயோ, தயவு செய்து அப்படி பண்ணிடாதே, வேறு உபாயங்களை எனக்கு காட்டாதே அப்படின்னு ஆழ்வார் அச்சத்தான் அருளி செய்வதால் அது என்னன்னா தர்மங்களை முற்றவும் விட்டு என்கிற இறைவனை ஒழிந்த உபாயங்கள் நீக்குதலை சொல்லுது. ஸோ நெறிகாட்டி நீக்குதியோ என்கிற அந்த பெரிய திருவந்தாதி பாசுர வரியால் சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கிறதோட அர்த்தம் காட்டப்பட்டது. ஆழ்வாருடைய எல்லா தர்மங்களையும் நான் விட்டு விட்டேன், நான் முன்னையே பற்றியிருக்கிறேன், இப்போ நீ போய் எனக்கு இன்னொரு உபாயத்தை காட்டி விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அங்கே. ஆகையால் இந்த சர்ம ஸ்லோகத்தோடைய முதல் சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கணுன்னாக்கா நெறிகாட்டி நீக்குதியோ அப்படிங்கிற பெரிய திருவந்தாதி பாசுர வரியில் நம்ம பார்க்கணும். அடுத்தது மனது கொண்டு வெம் கோட்டேறு ஏழ் உடனே கொன்றானையே மனதிற்கொண்டு. இது பெரிய திருவந்தாதி 45. இதில் என்ன சொல்கிறாருன்னா, சரம ஸ்லோகத்தில் என்னையே சரணமாக பற்று என்று மனத்தால் பற்றுதல் ஆகிய சரணடைதலை தெரிகிறார். ஸோ ஃபஸ்ட்டு சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பற்று என்று தன்னை காட்டி தடுகிறான். இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எங்கே காட்டினா? குருக்ஷேத்திரத்தில் அத்தனை சண்டைக்கு நடுவில் அந்த தேர் தட்டிலே நின்று கொண்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக. கையில் அந்த உழவுகோல் அந்த குதிரை ஓட்டுறதுக்காக வச்சுட்டு தூசி படிந்த திருமுடியோடு நின்ற அந்த கோலத்தை காட்டி மாம் என்னையே என்று கண்ணன் தன்னை காட்டி மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே உபாயமாக பற்று என்று காட்டினான். அதுதான் வெம் கோட்டேறி ஏழ் உடனே கொன்றானையே மனதிற்கொண்டு. இந்த 7 எருதுகளை வென்று நப்பினை திருமணம் செய்து கொண்டான். எதில்? கிருஷ்ணாவதாரத்தில். அதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. இந்த அதே கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனுடைய தேர்தட்டிலே நின்று கொண்டு என்னையே என்று அவன் காட்டி தந்த கோலத்தை சொல்கிறார். ஆகையால் மாமேகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதில் வருது, வெம்கோட்டேறி ஏழ் உடனே கொன்றானையே மனதிற்கொண்டு. பெரிய தின்றால் சரண ஸ்லோகத்தில் என்னையே சரணமாக பற்று மாமேகம் சரணம் ரஜ. ஸோ முதல்ல சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ. கண்ணனால் அடித்து சீரார் மனத்தலைவன் துன்பத்தை மாற்றிலேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான் என்றும். அதாவது சீரார் மனத்தலைவன் துன்பத்தை மாற்றினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால், அவனால் வந்தது. இந்த சர்ம ஸ்லோகத்தை அருளி செய்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை செய்த அந்த கண்ணனால் நான் அந்த மனத்தலைவனால், அந்த மனத்தலைவனால் என்னுடைய துன்பமெல்லாம் தீரப்பெற்றேன். நான் எப்படி தான் இந்த ஆப்புண்டு ஆப்ப விழுதலேருந்து வெளியில் போவேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ இந்த சரம ஸ்லோகத்தை கொடுத்து என்னை எம்பெருமான் ரட்சித்து விட்டான். எப்படி? அதாலும் என் மிரை தந்த அருளென்னும் தண்டால் அடித்து வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவன். ஆழ்வார்க்கு என்ன ஒரு கெத்து பாருங்க, எப்படி சொல்லிட்டான் எம்பெருமான் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜன்னு சொல்லிட்டானே. அது ஒரு தண்டு, அது எனக்கு ஒரு குச்சி, ஒரு கட்டை மாதிரி என் கையில் கொடுத்துட்டான். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவன், அடித்து அடித்து விரட்டுவேன். என்னுடைய நன்மை தீமைகளை நான் என்ன பண்ணுவேன்? தடியால் அடித்து விரட்டி விரட்டி காணும் மலையும் புகுமாறு என் கர்மத்தை நான் அடித்து துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். எம்மிரையார் தந்த அருள் என்னும் தண்டார். இந்த எம்மிரையார் யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் தந்த அருள் என்ன? இந்த சர்ம ஸ்லோகம். அந்த தடியால் தண்டால் அடித்து என் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவன், துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்படின்னு. அதாவது பெரிய திருவந்தாதியே நம்மாழ்வார் தம்முடைய மகிழ்ச்சிக்கு போக்கிடமாக அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்துக்கு போக்கிடமாக அந்த பெரிய திருவந்தாதி அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. குஷியே சொல்கிறார், அடிச்சு அடித்து விரட்ட போகிறேன் அப்படின்ட்டு. காணும் மலையும் புகக்கடிவான் என்று பெரிய திருவந்தாதி 26 சொல்லியிருக்கார். என்று ஒரு திருப்பாசுரங்களால் சர்ம ஸ்லோகத்தில் நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி. அதுக்கு இது சொல்கிறாங்க. அதுக்கு சர்வ பாப்பேபியோ மோக்ஷ, எல்லா பாவங்களையும் நான் போக்கி தருவேன் என்று எம்பெருமான் சத்தியம் பண்ணி கொடுக்குறான் இல்லையா? அதுக்கு தான் அது அந்த தண்டை வச்சுக்கிட்டு தான் நான் என்னுடைய கர்மங்களை துரத்தி துரத்தி அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று உபாயமாக இருக்கிற கண்ணபிரான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்ததை தெரிவிக்கிறார். சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி.
இப்போ என்னென்னா சர்வ பாப்பே விமோக்ஷ இஷ்யாமி அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப சிறந்த பொருள் அடங்கியிருக்கு. அதில் என்னென்னா பெருமாள் நம்மக்கிட்ட சொல்கிறார், நீ ஒரு வாட்டி என்னை சரணமாக பற்றிவிடு, பற்றின பிறகு நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், மோக்ஷ இஷ்யாமி, அது போக கடவே, உன்னுடைய பாவங்களை போக்க கடவேன் என்று சங்கல்பித்து விட்டான். அதுக்கப்புறம் வந்து அது ரிவர்ஸ் போகிற பேச்சே கிடையாது, அது நடந்து தான் தீரும். அதை தான் வந்து அடுத்து சொல்ல வரார். கண்டிலமால் வானோ மறிகடலோ என்று தொடங்கி வன்துயரை மருங்கு கண்டிலமால் என்று என்னுடைய கர்மையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலங்கிறார் நம்மாழ்வார். வானோ மறிகடலோ, போய் ஆகாசில் ஒளிஞ்சிருச்சோ, கடலில் போய் ஒளிஞ்சிருச்சோ, கண்டிலமால் நாங்கள் பார்க்கவே இல்லையே அந்த பாவத்தை, எங்கே போச்சு? வானோ மறிகடலோ என்று தொடங்கி வன்துயரை மருங்கு கண்டிலமால், இன்னொரு வாட்டி அந்த கஷ்டத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை என்று பாவங்களானவை போன இடம் தெரியாதபடி தன்னிடையே விட்டு போயின என்கையாலே நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம், அவை தன்னிடையே விட்டு போகும் என்று இஷ்யாமி என்கிற நிச்சு, அதுக்கு பேர் நிச்சுன்னு பேர், 3 சுழினி நிச்சு, மோக்ஷ இஷ்யாமி, மோக்ஷ இஷ்யாமி, நீ மோட்சமடைய செய்ய கடவேன் அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தான் அந்த நிச்சுங்கிறது சொல்லு. அந்த நிச்சோட பொருளை என்ன, வானோ மறிகடலோ, எங்கே போச்சோ இந்த பாவம் எல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த நிச்சு மோக்ஷ இஷ்யாமி அப்படிங்கிறத அதோடைய அர்த்தத்தை பெரிய திருவந்தாதி பாசனத்தில் சொல்லியிருக்காங்க. யாதாகில் என்று அடற்பொன் முடியானே பெரிய திருவந்தாதி என்று தொடங்கி யாதாகில் யாதே இனி கர்மம் இருந்து என் நசுத்து என் யாதானால் நமக்கு என்ன வரும் என்றதால் மாசுச்சர் சர்வதா, அந்த கடைசியில் வர்றது மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சர், நீ வருந்தாதடா, நீ துக்கப்படாதடா, என்கிட்ட வந்து உன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்ட, அப்புறம் நீ எதுக்காக துக்கப்படணுன்ட்டு அடற்பொன் முடியான இந்த பெரிய திருவந்தாதி 70வது பாசனத்தில் யாதாகில் யாதே இனி கர்மம் இருந்தா என்ன போனா என்ன, யாதானால் நமக்கு என்ன வரும் என்பதாலே துக்கப்படாதே, மாசுச்ச என்ற பதத்தாலே போதருகின்ற பாரம் அற்றிருதலை சொல்லுங்க. பாரமெல்லாம் போச்சு. பெரியாழ்வார் என்ன சொல்கிறார், சிரமம் தீர்ந்தே நேமினடியவனே, எனக்கு கஷ்டமே இல்லைடா, என்ன கஷ்டம் இருக்குது, ஒன்றுமே இல்லை, இனிமேல் கர்மம் இருந்தால் என்ன போனா என்ன, நீ தான் மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சன்னு சொல்லிட்டே இல்லை, முடிஞ்சு போச்சு அத்தோடன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை இல்லை. ஸோ ஆகையால் இந்த சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி அப்படிங்கிறத பெரிய திருவந்தாதியில் அழகாக சொல்லியிருக்காரு சுவாமி நம்மாழ்வார். ஸ்லோகத்தோடே சேரும் உபாயத்தை சொல்லுகிற பெரிய திருவந்தாதி சரம ஸ்லோகத்தோடே சேரும். அழகாக நாயனார் காமிச்சு கொடுத்துட்டாரு. ஆகையால் நீங்கள் ஃபஸ்ட்டு திருமந்திரம் எடுத்துட்டிங்கனாக்கா அதில் உள்ள பிரணவம் மற்றும் நமஸ் உடைய அர்த்தம் இதில் இருக்குது. திருவிருத்தம் நாராயணாய அப்படிங்கிறத அவனுடைய நாராயண பதத்தின் அந்த சிறப்பையும் கைங்கர பிரார்த்தனை இதில் காமிச்சு கொடுத்துருக்காரு. திருவாசிரியம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தில் சர்ம ஸ்லோகத்தோடைய பொருள் வேர்ட் ஃபார் வேர்ட் ஒவ்வொரு வார்த்தையும் தம்முடைய பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. ஆகையால் இப்போ திருமந்திரம் ஆயிடுச்சு, சர்வ ஸ்லோகம் ஆயிடுச்சு. துவாயம் வந்து ரொம்ப பெருசு துவாயம். ஏன்னா திருவாய்மொழி மொத்தமுமே துவயார்த்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இதில் இவருடைய திருத்தமையானாரான பிள்ளலோகாச்சாரியார் வந்து சாரசங்கிரகம்னு அதுக்கு தனி புக்கே எழுதியிருக்கார். ஆகையால் அது வந்து ரொம்ப விரிவானது. அது நம்ம பொறுமையாக வந்து அடுத்த வகுப்புலேருந்து துவயார்த்தம், அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நம, அது 2 லைன் பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தமும் அதுக்கு இணையாக திருவாய்மொழி. ஸோ துவயார்த்தமாக இருப்பது எது? திருவாய்மொழி. இப்போ 4 பிரபந்தம் ஆயிடுச்சா? திருவிருத்தம் திருவாசிரியம் திருமந்திரத்தோடு சேரும், சரம ஸ்லோகம் பெரிய திருவந்தாதியோடு சேரும், துவயார்த்தம் திருவாய்மொழியோடு சேரும். அது ரொம்ப விரிவாக இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம அனுபவிச்சுக்கலாம். இது வந்து நிதானம் இன்னொரு வாட்டி படித்தா நல்ல புரியும். முதல்ல குழப்பமாக இருந்தாலும் எல்லாம் தெளிவான விஷயந்தான், ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆகையால் இன்றைக்கி வந்து இதோடு முடிச்சுக்கலாம். அடியேன் ராமானுஜதாஸ்.